இன்றைக்கி வந்து நம்ம 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்ப்போம். தமிழில் வந்து டேர்ம் 1 பருவம் 1 தொகுதி 1 பார்ப்போம். தமிழின் இனிமை. இன்னைக்கு பாடலோட டைட்டில் வந்து தமிழின் இனிமை. ஃபஸ்ட்டு லைன் பை லைனாக நம்ம பாடலை படிப்போம். கனியிடை ஏறிய சுவையும் முற்றல் கழலிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு தமிழ் இனிமையை வந்து எழுதியவர் வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசன் யார் தெரியுமா? பாரதியாரை ஃபாலோ பண்ணுற அவர் மேலே கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன்னு அவரோட பேரையே அமைச்சுக்கினவர் தான் பாரதிதாசன். பாரதியார் வேறு, பாரதிதாசன் வேறு. இதை எழுதினது புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இதோட மீனிங் பார்ப்போம். கனியிடை ஏறிய சுவையும் முற்றம் பாடலின் பொருள் வந்து பழத்தில் உள்ள சுவையும், சுளையின் சுவையும், பழத்தில் இருக்கிற சுளையோட சுவையும், முற்றிய கரும்பு சாற்றில் இருக்கிற சுவையும், மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும், காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்தது. காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்தது. பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானது. ஆனால் தமிழின் சுவை அவற்றை விட உயர்ந்தது. மேலும் தமிழை என் உயிருக்கு இணையானது என்பேன் என்கிறார் பாரதிதாசன். அடுத்தது நூல் குறிப்பை பார்ப்போம். இந்த பாடலை வந்து பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். அவர் வந்து புதுச்சேரியில் பிறந்தவர். பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் வந்து அவர் பேர் வந்து கனகசுப்புரத்தினம் அவர் பேர் வந்து கனகசுப்புரத்தினம் இருந்தது. பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். தம் இயற்பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி அமைத்து கொண்டார். இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலிலே முதல் தொகுப்பில் தமிழில் இனிமை என்ற தலைப்பிலே அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின் வந்திருக்கு. அதை இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். கழை இச்சொல் உணர்த்தும் பொருள் டேஷ். ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷினில் ஆ கரும்பு, ஃபஸ்ட்டு வந்து சின்ன ரூ வந்திருக்கு, அடுத்தது வந்து பெரிய ரூ. கருப்பு, கருப்பு. இதில் வந்து எது வந்து கரெக்டாக ஆ கரும்பு. கழைன்னா அதோட பொருள் வந்து கரும்பு. அடுத்தது கனியிடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். கனியிடை சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ கனி கூட்டல் இடை, கனி கூட்டல் இடை, கனி கூட்டல் இடை,
ஈ கனி கூட்டல் இடை. இதோட ஆன்சர் வந்து என்ன கொஷின், கனியிடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். கனி கூட்டல் இடை. கனி கூட்டல் இடை தான் கனி. ஈ கரெக்டான ஆன்சர், கனி கூட்டல் இடை. அடுத்தது பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். அதோட ஆன்சர் வந்து பனிமலர். அடுத்தது கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக.